கோழிகள் வளர அதிக அளவில் உணவும் சரி நீரும் சரி தேவைப்படும். அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா பண்ணி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருந்த வேஸ்ட் பைப்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு பைப்பை வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்கர் வந்து பண்ணியிருக்கேன். இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ட்ரிங்கர் வைக்கும்போது கோழி வந்து தட்டி விட்டு அந்த இடத்து ஃபுல்லாக நினச்சிடுது. அதே ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டோம் அப்படின்னா அதுவும் இங்கிருந்து அங்கே பறக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரும் ஆடுது. சம்டைம்ஸில் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து அதிகமாக ஆக்குப்பை விடுது. ஏன்னா நம்ம குறைஞ்ச இடத்துல வந்து அதிக கோழிகள் வச்சிருக்கிறதால ஸோ அதுவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க பிவிசி பைப்பை இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கிட்டேன். எதுக்காக 2 பக்கமும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கமும் கோழி தண்ணி குடிக்கலாம், அந்த பக்கமும் கோழி தண்ணி குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் 2 பக்கமும் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தலை வந்து உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சென்டராக வந்து ஒரு பைப் வச்சிருக்கேன். இந்த பைப் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வச்சிருக்க அந்த மட்டத்துக்கு மேலே தண்ணி வந்து அழிச்சுன்னா கீழே சிந்தக்கூடாது, அது வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேருந்து தண்ணி வர்றதுக்கு ஒரு பைப் லைனும், நம்ம ட்ரிங்கரை சுத்தம் பண்ணுறதுக்காக அடியில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்ற தண்ணிகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்காக கீழே ஒரு பாட்டமில் ஒரு லைனும் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மொத்தம் 3 பைப் லைன் வருது. ஒன்று வந்து தண்ணி உள்ளே வரதுக்கு, இது இந்த மாதிரி வரும். தண்ணி ஃபில் ஆச்சுன்னா ஓவர் ஆகி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்க லைன் என்ன பண்ணணும்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ இதை செஞ்சது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன் அப்படின்னா, மற்ற ட்ரிங்கரில் எனக்கு பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் தண்ணி குடிச்சது ரொம்ப நேச்சராக இருந்தது. ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுலேயும் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. பட் இதை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் ட்ரிங்கர்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.